அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்த கருப்பு கவுனி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எந்த விதமான மில்லட் நூடுல்ஸ் நீங்கள் வாங்கினாலும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கவுனி நூடுல்ஸ் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சாஸ் பேனில் நான் தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்திருந்தேன். அதில் நம்ம கவுனி நூடுல்ஸை ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 95% வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் நூடுல்ஸ் ஒரு 80-85% வரைக்கும் தான் வேக விட்டு எடுப்போம். ஆனால் இதை அப்படி இருக்கக்கூடாது. நல்லா 95% வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வடிய விட்டுட்டு நார்மல் வாட்டரில் அலசி வச்சுக்கோங்க. இப்போ அதே சாஸ் பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஆம்லேட்க்கு சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துருக்க நூடுல்ஸ் பாக்கெட்லேயே மசாலா இருக்கும், அதிலே உங்களுக்கு உப்பு இருக்கும். அதனால் இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் வேணான்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளாருக்கே எனக்கு மசாலா பேக்கெட்டும் இருந்தது, அதையும் ஓப்பன் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலாவோடையே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணான்னு நினச்சிங்கன்னா சில்லி சாஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பைசி வேணும் ஆனால் சில்லி சாஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் பீஃப் ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம மேகி பிராண்டில் வாங்குவோம்ல, நான் வேறு பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பீஃப் தான் இருந்தது, அதனால் நான் ஒரே ஒரு க்யூப் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது சாஸ் நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் நம்ம நூடுல்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷமாவது நமக்கு அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா நமக்கு நூடுல்ஸில் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலாக இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இலை ஃபைனலாக கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கருப்பு கவுனி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்காமே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ்லாம் இப்போ நிறையவே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம வீக்லி 1 டைம்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணின்னு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கருப்பு கவுனி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.